கைஸ், அதுக்கு பெப்ரம் டப் ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக நான் தளபதி மூவி பார்க்க போனேன் ஒன் லாஸ்ட் டைம். ஸோ அந்த மூவிக்கு ஏதோ ஸ்பெஷலாக போடணும்ல, எங்கள் டீமே வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரெட் கலரில் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஓகே பெப்ளம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பெப்ளம் தான் ஸ்டிச் பண்ணேன். ஆக்சுவலி ஷோல்டர் பஃப் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சென்டர் எலாஸ்டிக் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் கேதரிங் கொடுத்தாச்சு. ஏன்னா இதுதான் எனக்கு டைமிங்கே இவ்வளோ தான் இருந்துச்சு. இது ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு தான் டைமிங் இருந்துச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணேங்கிறத ஒரு டெமோ மாதிரி பார்ப்போமா. இது எங்கள் அம்மாக்காக வாங்கின ப்ளவுஸ் கட் பீஸ். அவங்களுக்கு தெரியாது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அயனிங்காக தான் இருக்கும். அயன் பண்ணாமல் நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. 1/2 inch வந்து மேலே ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டு அப்படியே 13 inches கீழே வரேன். இது வந்து என்னோடய யோக் லென்த்து. எப்போவுமே நான் 13 inches தான் என்னோடய யோக் கொடுப்பேன். அண்ட் மறுபடியும் ஒரு 1/2 inch வந்து கீழே ஸ்டிச் லைனுக்காக. ஆனால் இந்த டைம் வந்து நம்ம எலாஸ்டிக் போகிறனால நான் ஒரு 2.5 inch கீழே சென்டராக எடுத்துகிட்டு நான் இப்படி க்ராஸாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது எலாஸ்டிக் வந்து ஈவனாக வரணுங்கிறதுக்காக. இப்போ என்னோடய ஷோல்டர் வந்து 13.5ங்கிறனால 1 inch நான் அதில் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 12.5 பாதின்னு பார்த்தா 6.25. ஸோ 6.25 அதிலிருந்தே உள்ளேயே சீம் அலவன்ஸை கொடுத்துருவேன் 1/2 inch. ப்ளஸ் வந்து ஷோல்டரோட ரெடி ஷோல்டர் ஒரு 2 inches அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அங்கே ஸ்டிச்சிங்க்கு ஒரு கேன்வாஸ் வைக்கணுங்கிறனால நான் இங்கே நெக் பெருசாக ட்ரா பண்ணலை. ஸோ அதை மார்க் பண்ணி கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு அண்ட் வேஸ்ட் 27 inches 27/4 பண்ணி அந்த மார்க்கிங்ஸ் ப்ளஸ் வந்து 1.5 inches வந்து சீம் அலவன்ஸ் அதையும் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் லைன் அண்ட் வேஸ்ட் லைன் இது 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அவுட்டர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருவோம். அவுட்டர் மீன்ஸ் அந்த எக்ஸாக்ட் என்னென்ன லைன்ஸ் ட்ரா பண்ணுமோ அது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் பீஸ் சேம் ப்ரொசீஜர். கீழே அந்த 2.5 inch எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம ஸ்ட்ரைட் லைனில் கட் பண்ணிக்கிறோம். இப்போது 5 inchக்கான எலாஸ்டிக் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம ஸ்டிச் பண்ண எலாஸ்டிக் இழுத்து வச்சு தான் எலாஸ்டிக் இழுத்து வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். பேக்கில் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஃபார்மேஷன் அழகாக நீட்டாக கேதரிங் ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒயிட் த்ரெட் போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது சேம் கலர் த்ரெட் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த நெக் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இவ்வளோ தான் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ வந்து நம்ம பெப்ளம் அப்பர் பாடி முடிச்சிட்டோம். இதில் வந்து கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் கட் பண்ணல, ஏன்னா நான் ஸ்டிச்சிங் டைமில் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன். அண்ட் கீழே இப்போது பெப்ளம் போர்ஷன் அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து யூஸ்வலாக 17 to 18 inches வச்சுக்கலாம். நான் வந்து 17 inches வச்சுருக்கேன். ஸோ இதோட 17 inches ப்ளஸ் இதோட 13 inches டோட்டலாக எனக்கு பெப்ளமோட ஹைட் வந்து 27 inches வரும். இப்போ வந்து கேதர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் மிஷினில் இருக்கிறதுலே லாஸ்ட்டு ஸ்டிச் மிஷினில் 5 இருக்கும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 7, 6 அந்த மாதிரி இருக்குது. இருக்கிறதுலே பெரிய ஸ்டிச்சஸ். ஸோ பெரிய ஸ்டிச்சஸ் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாங் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு கேதர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிங் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக எண்ட் டு எண்டு. இப்போ கேதர்ஸ் நீங்கள் பண்ணது போதுமானு செக் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் எடுத்து ஃப்ரண்ட்டோட வெயிஸ்ட்டுக்கும் நீங்கள் எடுத்ததுக்கும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இன்கேஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா இப்போ எனக்கே மேட்ச் ஆகலை. ஸோ கேதர்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். 2 பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா இந்த எண்டு டு இந்த எண்டு ஸ்டிச் வர மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக ஸ்டிச் போட்டு இப்போது கேதர் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். சேம் ப்ரொசீஜர் தான் பேக்குக்கும். கேதர்ஸ் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் லுக். இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெப்ளமே முடிஞ்சிருச்சு. இதில் நீங்கள் நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணணும், எப்படி ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸாக நான் போடுறேன். கீப் ஆன் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.